டேய் வேமா ரெடி பண்றா பசிக்குதுடா. இது ஏட்டியா எடுக்கிறதே பிச்சை. இதுல அவசர வேற. ஊட்டிக்கு போறோம். திருநெல்வேலிங்க. எந்த கோயிலுக்கு போயிட்டு வர ராஜா? முருகர் கோயிலுக்கு. முருகா 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 முருகா. ஆமா யாரையா நீ? என்ன தெரியலையா? நான் உங்களை அடிச்சிருக்கேன். அடிச்சிருக்கியா? எப்பம்மா? நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நாமத்து வரும். இந்த அளவுல அடிவாரத்துல வச்சு ஒரு 10 பேர் சேர்த்து கும்மி எடுத்தீங்களா அந்த குரூப்பா? இல்லைங்க. இல்லையா? இந்த குன்னக்குடி குப்பத்தட்டுல வச்சு குளறி எடுத்தீங்களா அந்த குரூப்பா? இல்லைங்க ஏட்டையா. என்னடா இதுவும் இல்லைங்கிற. ஒரு இடம் 2 இடமா இருந்தா நான் இருக்கும். 1000 இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கேன் நானு. எந்த குரூப்பா இருக்கும்? டேய் இந்த மூத்திர சந்துக்குள்ள வச்சு ஒரு 11 பேர் அடிச்சுக்கிற அந்த குரூப் தானே நீ? கரெக்டா கண்டுபிடிச்சீங்க ஏட்டையா. டேய் டேய் நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடா அது. அது விடுங்க ஏட்டையா. அவ்வளவு அடியும் வாங்கிக்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அதனாலதான்டா எல்லாரும் என்னை ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. ஆமா நீ எப்படியா இருக்க? எங்க ஏட்டையா நான் அப்படியேதான் இருக்கேன். சரி. ஆனா என்னோட சேர்ந்து உங்களை அடிச்சானுங்களே அந்த கத்தி கந்த பான் ரவி பரு முருக அவங்க அத்தனை பேர் திடீர்னு பெரிய ரவுடி ஆயிட்டானுங்க. நான்சென்ஸ். எப்படா ரவுடி ஆனானுங்க? எப்படி ஆனானுங்க? 50 பேர் என்னை தூக்கி போட்டு அடி அடின்னு அடிச்சதுக்கு அப்புறம் தான்டா அவங்க ரவுடி ஆனது. பேரு புகழ் பண்டா எல்லாம். நீ பான் ரவின்னு சொன்னியே அவன் கதையை சொல்றேன் கேளு. அந்த பையன் ஒரு நாளைக்கு 50 பாக்கெட் பான் போடுவான். அப்ப கூட அவன் பான் ரவின்னு ஃபேமஸ் ஆகலடா. ஒரு நாள் நானு டியூட்டிக்கு போய்க்கிருந்தேன். அப்ப அவன் பான் போட்டுக்கிட்டு மென்னுக்கிட்டே வந்தான். வா ரவி எப்ப இருக்குன்னு பேச்சு வாக்குல மாமூல் கேட்டேன். 5 ரூபா தான்டா கேட்டேன். என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் கூட அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அன்னையில இருந்ததா ஏட்டியா மூஞ்சிலே பொழிச்சுன்னு துப்பிட்டான்னு பான் ரவின்னு ஃபேமஸ் ஆனது. ஆனா அந்த கத்தி குத்து கண்ணே அவன் எப்படி ஃபேமஸ் ஆனா? அவன மாதிரியே இவனையும் ஒரு நாள் மார்க்கெட்ல பார்த்தேன். பார்த்துட்டு நல்லா இருக்காப்பான்னு பேச்சு வாக்கல அவன்கிட்ட மாமூல் கேட்டேன். 2 ரூபா தான்டா கேட்டேன். அவன் என்ன கோபத்துல இருந்தான் தெரியல. பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய கத்திய உருவிச்சா. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டு கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன வேணும் ஓடடா. அப்படி ஓடியும் ஷார்ட் ரூட்ல வந்து விட்டாம்பார் வளாவல கத்தி இங்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன உரிமை போட்டு மறுபடியும் ஓட்டம் தான். அதுக்கப்புறம் தான் ஏட்டியாவே விளாவல விட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டான்னு கத்தி குத்து கந்தேன்னு ஃபேமஸ் ஆனா. ஆனா 2 பேரும் விசுவாசிரா மரியாதை தெரிஞ்சவங்க. அந்த பான் ரவி இருக்கான் பாரு அவன் எங்க பார்த்தாலும் உன்னாலதான் ஃபேமஸ் ரவுடி ஆனு பொசுக்குன்னு கால வந்து ஒரு டீ வடையை வாங்கி கொடுப்பான். இந்த கத்தி குத்து கண்ணே அவனோட ஒருபடி மேல ஒத்திக்கு ஒரு வீடே வாங்கி கொடுத்துருக்கான். என்ன சரித்திரம் இருக்கும்போது என்கிட்ட வந்து பெரிய ரவுடி ஆயிட்டான் திடீர்னு ஃபேமஸ் ஆனான்னு பீத்திக்கிட்டு இருக்க. சரி அதை விடு. இப்போ ஓம் பொழப்பு தப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்னத்தை ஏட்டையா எக்கனாமிக் ப்ராப்ளம் ஓவர் ஆச்சு. சர்வைவல் சால்வ் பண்ண முடியல. நாளுக்கு நாள் தொழில் வேற குறைஞ்சிக்கிட்டே வருது. காலம் மாறி போச்சுல. படிச்சவன் கம்ப்யூட்டர்ல திருடுறான். நான் படிக்காதவன் பிளேட நம்பி தொழில் ஆரம்பிச்சான். ஃபீல்டுல நிக்க முடியலையே. ஜீன்ஸ் கேட்க பிளேட போட்டா ஆல்ரெடி கிஞ்சி ஜீன்ஸோட வராங்க. கேட்டா பேஷன்றானுங்க. முன்னெல்லாம் சம்பளத்தை வாங்கி பர்சுல வச்சுட்டு வராங்க. டேக்கா ஓபன் பண்ணி லம்ப் அச்சு விடுவேன்ல. ஆனா இப்பெல்லாம் ஏடிஎம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாறிட்டானுங்க. சரி அதையாச்சுன்னு போய் ஏடிஎம்ல போட்டா அது பின்னு நம்பர்னு கேக்குது. இப்பெல்லாம் பணம் கைக்கு வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது ஏட்டையா. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நானும் பெரிய ரவுடி ஆகி கை நிறைய சம்பாரிச்சு பணக்காரனா ஆகணும். அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா உங்க மூக்கிலே நச்சுன்னு குத்துவேனா பல பலன் ரத்தம் வரும். இதையே காரணமா வச்சு என்ன 3 மாசம் உள்ள தூக்கி போட்டுருங்க. நான் வெளியே வரும்போது பெரிய ரவுடியா வருவேன்ல. டேய் அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? நீங்க ரொம்ப ராசியான ஆளு ஏட்டையா. அப்ப நான் உன்னை கேக்குறேன். நான் உன்ட்ட அடி வாங்கினா ஏட்டையாவுக்காண்டி என்ன செய்வே? நீ ஒத்திக்கி இருக்கிற வீட சொந்த வீடு ஆக்கிறேன். நல்லவன்டா. அப்ப இங்க வச்சு அடிக்க வேணாம்டா. நல்ல கூட்டமா இருக்க இடமா பார்த்து ஒரு இடம் சொல்றேன். அங்க வச்சு கும்மு நிரிச்சாருவில்ல. ஏனா அங்கெல்லாம் போனா லேட் ஆகும் ஏட்டையா. இங்கே வச்சு அச்சாதான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஏட்டையா அச்சான்னு வேர்ல்டு ஃபுல்லா ரீச் ஆகல. அட கிறுக்கா அடி வாங்குற பத்தி பிரச்சனைடா. இல்ல ஏட்டையா நான் உங்களை அடிச்சு ஆகணும். அடே மத்த போலீஸ் எல்லாம் தொழில கத்துக்கிறவாங்க. ஐயோ இவே என்ட்ரி ஆகுறா. என்னடே எவ்வளவு தெரியும் உனக்கு? இவரெல்லாம் எச்சிக்கரை ஏகாம்பரம் நினைச்சிட்டியா? என்கவுண்டர் ஏகாம்பரம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அங்க இருக்கிற எல்லா ரவுடிங்களையும் சுட்டு பொசக்கி வேற வழி இல்லாம எவனும் கடிக்காம இங்க வந்து செட்டில் இருக்காரு. எவ்வளோடா தெரியும் உனக்கு? என்ன அம்மா அம்மா? சும்மா சேர்த்தா என்ன யூட் எல்லாம் பண்றான்.
ஐயோ ஓய் அவன் உள்ள போட்டு லாக் பண்ணியா? வெளியே வாடா, உன்னை கொலை பண்ணாம விட மாட்டேன். இந்தப்பா ஏப்பா அவனை தூக்கி உள்ள போறியே அதுக்கு ரீசன் கேட்டா என்ன சொல்லுவ? அவன் தான் உங்களை அடிக்க வந்தானே ஏட்டையா? அடிக்கவே இல்லையா? ஆமா. இதுக்கு தான் எதை யோசனை பண்ணி செய்யணும், அதிகாரிக பேச்ச கேட்கணும். புரியுதாப்ப? என்னது இது? ஏட்டையா இப்படி அடிச்சது நான் இல்ல, அவன் உங்களை அடிச்சுட்டாங்கிறதுக்காக தூக்கி 3 மாசம் உள்ள போட்டிருக்கோம். எப்படி நம்ம ஐடியா? இதத்தானே அவனும் முதல்ல சொன்னான். அவன் அடிச்சிருந்தானா என் மூஞ்சி மோர காலு கையோட போயிருக்கும்ல. நீ ஏன் தேவையில்லாம யூட்டன் பண்ணி டேபிள் நொறுக்கி என் மூக்க உடைச்சு ரத்த கலரி ஆக்கிருக்கியே? உனக்கு ஏன் இந்த கொலவெறி? உங்களுக்கு பிஞ்சு மூக்கு ஏட்டையா, அதான் ரத்தம் நிக்காம வருது. நான் போய் டிஞ்சர் வாங்கிட்டு வந்துடுறேன். மூக்க பஞ்சர் ஆக்கிட்டு டிஞ்சர் வாங்கிட்டு வர்றியா? இன்ஸ்பெக்டர் கூட்டி வந்து வச்சுக்கிறவன். யோ மருதமலை சார், இவன் பேங்க் திருட்டு கேஸ் சார். இன்னைக்கு 11 மணிக்குள்ள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணனும். ஜாக்கிரதை அழைச்சிட்டு போ. நான் பின்னாடி உட்கார்றேன். உட்கார்ற வண்டியில. ஒரு நிமிஷம். என்ன ஏட்டையா? இன்ஸ்பெக்டர் சார், ஒரு அக்கிஸ்ட என்னைய மாதிரி மேலதிகாரியை நம்பி அனுப்பாம நேத்து வந்த இம்புட்டுக்காண்டு பையனை நம்பி அனுப்புறீங்களே, அப்ப சின்சியாரிட்டிக்கு சீனியாரிட்டிக்கு என்ன சார் மரியாதை? யோ நீ சொதப்பிடுவியா? உனக்கு கோர்ட்டுக்கு ராசியே கிடையாதுயா. இவரே அழைச்சிட்டு போட்டியா? அதெல்லாம் முடியாது. நான் ஏட்டையா கூட தான் போவேன். ஓய் என்னடா ஸ்கூல் பசங்க மாதிரி அவர் கூட தான் போறேன் இவர் கூட தான் போறேன்னு அடம் பிடிக்கிற? யார் கூட போனாலும் நீ கோர்ட்டுக்கு தான் போவ. Shut up! நீ பேசப்படாது. ஒரு அக்கிஸ்டுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அவன் என் கூட தான் வரவே அடம் பிடிப்பான். யோ உன் பேச்சு ஸ்ட்ராங்கியா, ஆனா உன் பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கியா. இவரே அழைச்சிட்டு போட்டியா? சார், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த பையனை வேணா என் கூட அனுப்பிங்க. யோ கூட போயிட்டு வாயா. அது என்னப்பா விளையாட்டு? கோர்ட்டு மேலே போற. ஏன் ஏட்டையா அழுகுறீங்க? அழுகிறனா? நான் கடமையில கண் கலங்கினதாக சரித்திரமே கிடையாது. அதையும் மீறி கலங்கினா நான் கடமை தவறிட்டேன்னு அர்த்தம். அப்ப அழுதது யாரு? அழுதது அவர் இல்லன்னா. ஏன்டா அழுகுற? ஜெயிலுக்கு போனா என்ன பெத்த தாய பார்க்க முடியுமா முடியாதா? அப்படியே பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு நினைச்சா அது இனிமே நடக்காது போலகுதா. ஏய் அழாம பேசுறா. ஹலோ, இப்ப அழுதது அவ இல்ல நான். ஏன்? அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. சும்மா லூஸ் தரமா பேசாத ஏட்டையா. அதெல்லாம் திருடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஏப்பா காக்கி சட்டியை போட்டு மனசாட்சியை கலட்டி வச்சிட்டியா? போலீஸ்னா ரவுடிகளை பார்த்த உடனே சீரும் சிங்கமாவும் சென்டிமெண்ட் கேட்டா உருகுற தங்கமாவும் இருக்கணும்யா. இவன் அவன் வீட்டுக்கு கூட்டி போய் அவன் தாயை பார்க்க விட்டுவிட்டு அப்புறமா கோர்ட்டு கூட்டி போவோம். ஏட்டு இப்பவே லேட்டு. 11 மணிக்குள்ள இவனை கோர்ட்ல ஒப்படைக்கணும். ஒரு உயர் அதிகாரியை மதிக்காம எழுத்து பேசுறியா ராஜா? நான் என்ன சொல்றேன்? Do what I say. ஏட்டையா என்னடா? இதான் என் வீடு. வண்டி நிறுத்த சொல்லுங்க ஏட்டையா. யோ சொல்றான்ல நிப்பாட்டு. நான் இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்க இஷ்டம். சார் இந்த வழங்க அவுத்து விடுங்க சார். ஏய் போடா, அப்படியே போயிட்டு வா. பெத்த தாயை பார்க்க போறான். பார்த்தவனை கட்டி பிடிச்சு கதற வேண்டியது இருக்கும். இவன் கண்ணீரால அவன் தாய் காலை கழுவ வேண்டியது இருக்கும். இவ்வளவு வேலை இருக்கும்போது கையில விலங்க வச்சுக்கிட்டு பிள்ளை என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா விலங்க அவுத்துடு. வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஏட்டையா நான் சொல்றது போடாடி. டேய் ஏன் அழுகுற? உங்க அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாதடா. தைரியமா போ. நீ திரும்ப திரும்ப அழுத என்னால தாங்க முடியாதுடா. போ. போயிட்டு வரேன் ஏட்டையா. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான். தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. ஏட்டையா கோர்ட்டுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. கூட்டு வாங்க போய் அவனை. தாயும் பிள்ளையும் பிரிக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம் உனக்கு. சர்வாதிக என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. நம்பி அனுப்புனே. ஐயோ இவன் வேற ஒரு டைப்பா பாக்குறானே. சும்மாவே யூட்டன் போடுவான். நல்ல வேலை நம்ம ஒரு பெரிய அதிகாரிங்கனால ஆப்பாயிட்டான். அறிவு இருக்கு அவனுக்கு? பொறுக்கி புறம்போக்கு வயிற்றுக்கு சொல்ல தானே திங்கிற?
படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு சொன்னேன் கோட்டை விட்டுட்டியே. தமிழ்நாட்டுல ஒரு அக்யூஸ் கட்டிப்பிடிச்சு அழுத ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நீதானா? இதுல தப்பா என்னமா அசிங்கமா இங்கிலீஷ் வேற சொல்றா. என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. என்னடா அப்படி முறைக்கிற? என்ன முறைக்கிற? என்னடா திருட்டு மொழி பிடிக்கிற? உன்கிட்ட என்னடா பேச்சு? வா இன்ஸ்பெக்டர் சொல்ற வா. ஐயோ வேணாப்பா வாடா அங்க வந்து சொல்றா. வாடா கால பிடிச்சு கஞ்சிர வேணாப்பா. அங்க போய் சொல்றா. கேளுப்பா. நான் சொல்றேன் கேளுப்பா. உனக்கு நான் இருக்கா ஒரு நாள் மாமூல் வாங்கி பிரியாணி சாப்பிட்டப்ப லெக் பீஸ் பூரா நீ தின்னுபிட்டு எனக்கு குஸ்கா மட்டும் கொடுத்த. வளர பிள்ளையாச்சு திண்டு போடுன்னு பேசாம இருந்தனே. அதுக்கு நீ காட்டுற விசுவாசமா இது? ஏய் தப்பிச்சு போய்டா என்னடா பண்றது? இப்ப நீ இன்ஸ்பெக்டர் போய் எவ்வளவு மேட்ச் பண்ணுமோ அவ்வளவு மேட்ச் பண்ணுப்பா. நான் எங்க இருந்தாலும் சோலாவா போய் தூக்கிட்டு வந்துடுறேன். என்ன நம்புப்பா. திருட்டு பயவுல சென்டிமெண்டா பேசி என் வேலைக்கு வெடி வச்சு இன்னைக்கு தரைக்கு ஆயில் போட்டு துடைக்க விட்டானே தர பயவுல. ஏ கட்ட பயலே, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஒன்னே நேக்கா சேசனை கூட்டி வந்து சூளையே மிதிச்சோம் சாணியை நான் பிதுக்கல. என் பேர் என்கவுண்டர் ஏகாம்பரம்டா. நான் தான் தாய்ப்பாசத்துல வலிக்கு விழுந்துட்டேன். நீயாவது நான் கடமை வரும்போது அவனை தாவி பிடிச்சி ரெண்டு தட்டு தட்டி உள்ள இருக்கவனா என்ன நான் பாட்டு பேசிருக்கேன். இவன் எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்கா. எங்க ஆகா மேட்ரு இங்க இருக்கா? உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம்யா? ஏற்கனவே பண்ண தப்புக்கு தான் அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வீட்டை தொடக்க விட்டுருக்கான். இப்ப மேற்கொண்ட பொண்ணுக்கே நூல் விடுறிய தெரிஞ்சுனா உன்னை தூக்கி போட்டு மிதிக்க இல்லாம என்னையும் தொங்க விட்டு அடிப்பாங்க. இந்த மாதிரி அந்த இடம் சுத்தமாயிருச்சு. இப்ப அழுக்கு உன் மனசுக்குள்ள இங்கேயும் தான் இருக்கு. நீ இங்க வந்து ரெண்டையும் தொட, அங்க போய் அதை தொடக்கிறேன். கடுப்பு. ஆமா போ. ஒரு தடவை அடிச்சா பயந்துருமாக்கும். நீ எத்தனை தடவை அடிச்சாலும் உனக்கு எப்பயுமே மேல அதிகாரி நான் தான். அதை தெரிஞ்சுக்க. இப்படி கேவலமா வீட்டை துடைக்கிறத விட பேசாம ராஜினாமா பண்ணிட்டு போங்க. எதுக்கு? நான் ராஜினாமா பண்ணவனா ஏன் ஏட்டே அவளைக்கு நீ வரலாம் பாக்குறியா? அது நடக்காது. இந்த வாரப்பா இதுக்கு முன்னால இருந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அவர் என்னை வேலையை விட்டு விரட்டுறதுக்காக கக்கிசிய கிளம்பி சொன்னாரு. அப்பயே நான் அசரல. ஏன்? நான் பாக்குற போலீஸ் உத்தியோகத்தை காப்பாத்தி ஆகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் தெரிஞ்சுக்க. ராஜினாமா பண்ணலாம். ராஜினாமா என்ன முட்டையை விட்டுட்டு மறுபடியும் எங்கேயோ பாக்குறா? அம்மாடி காம பார்வையாளருக்கு. ஆஹா இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி வர்றா. இது சரி வராது. இந்த பாரு எந்திரிப்பா எந்திரியா நீங்க. இந்த பாரு நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ண நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ தரையை தொடச்சதெல்லாம் போதும். போய் அந்த செவத்தை தொட போ. இந்த ஜாக்கெல்லாம் இங்க வேணா. Do what I say. Go. நான் தான் எடுத்து விட்டேன். என்ன நடக்குது இங்க? என் வாயில இருந்த பபிள் கம் வாயாலே எடுத்து விட்டாயா? வாயால் எடுத்தியா? இந்த பாரு ஏதாச்சும் திங்கன்னு ஆசைப்பட்டேன்னா காசை கொடுத்து ஒரு வடையை வாங்கி தின்னு, பசிச்சா பண்ண வாங்கி தின்னு. ஆம்பளை பைய வாய்க்குள்ள இருக்க எச்சியை பிடிங்கி திங்கிறியே. நீ எல்லாம் ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்ணா? போடா ஏட்டு மாமா. வர ஏட்டியா பொறாம லைட்டா முன்னாடி உக்காந்ததுக்கு இந்த கதி. உங்களை வச்சு ஊருக்கா கூட போட முடியாது. ஏட்டையா பேசுவப்பா. ஏன் பேச மாட்டேன்? முன்னால இருக்க வாயில மூணாறு மாதிரி வாந்தியும், பின்னால இருக்க வாயில பாலாறு மாதிரி பேரையும் கேப்ப விடாம ஆப்ப வச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு எகத்தாளம் கேக்குதாக்கும்? அப்படி இல்ல ஏட்டையா. நமக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போதுதான் ரொம்ப ஜாலியா இருக்கணும். அடிக்கடி ஜூஸ் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டே இருக்கணும். இதப்பா இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. போடு சர்க்கரைகளை போடு. இன்னொரு கரண்டி போடு. ஐயோ ரொம்ப சர்க்கரை கூடாது. சர்க்கரை வியாதி வந்துடும். 1 hour ஒரு தடவை நாம பாடியில லிக்விட் ஏத்துக்கிட்டே இருக்கணும். மலை எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பா நீ. பேஷண்ட பார்க்க வர்ற ஒவ்வொருத்தரும் கை நிறைய பழத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க. நீ பேஷண்ட் கிட்ட இருக்க பழத்தை பிடிங்கி ஜூஸ் போட்டு குடிக்கிறியே. உன்னெல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? லூஸ் மாதிரி பேசாத ஏட்டையா. உன்னை எவன் பார்க்க வந்தது? இன்ஸ்பெக்டர் தான் நீ உயிரோட இருந்தா மெமோ கொடுத்துட்டு வர சொன்னாரு. இல்லன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு வர சொன்னாரு. அதுதானே நீயாவது பாசத்தோட வர்றதாவது. இந்த பாருப்பா நீ அன்னைக்கு ரயில்வே கட்டில அத்தை ராத்திரில அச்சு விட்டு போனனாலதான் எனக்கு இந்த நிலைமை. செஞ்ச பாவத்துக்கு நீ பரிகாரம் செய்யணும்னு நினைச்சினா டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கொடுத்து ஏட்டையா பாடி கண்டிஷன் நல்லா இருக்கு, அவர் பதவி ஏத்தவன ஏட்டையா தொழில சீரும் சிறப்புமா செம்மையா வந்து செய்வாரான்னு போய் சொல்லு. இதுதான் நீ எனக்கு செய்யற கைமாறு.
ஆகட்டும். பிச்சு விடுவேன். சார், இந்த ஆளு நான் உங்களுக்கு தெரிஞ்சவரா? ஆமா. தயவு செஞ்சு நீங்க போகும்போது இந்த ஆளு கூடவே கூட்டிட்டு போயிடுங்க. ஏமா? பாவம் நேத்து இந்த பெரியவர் வச்சிருந்த பிரெட்டை புடுங்கி திங்கறேன்னு அவர் மேல விழுந்து நசுக்கி கொலை பண்ண பாத்திருக்காரு. கொலகார பாவி. குத்துனா ஏயா? சும்மா. ஆமாப்பா, இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. இது கூட பரவாயில்லைங்க. பச்சை குழந்தை குடிக்கிற பாலை இந்த படுபாவி பையன் ஃபீடிங் பாட்டிலோட புடுங்கி குடிச்சிட்டாங்க. என் குழந்தை ராத்திரி எல்லாம் பாலுன்னு அழுதுகிட்டே இருந்துச்சுங்க. ஆனா இவன் குழந்தை விட்டு தூங்கிட்டு இருக்கான். பிச்சைக்கார பையன். சும்மா இருக்க மாட்டேங்க. வந்தவன் கரெக்டா வாங்கி கொடுத்தானா நான் அவன் கூட பிடிக்க தீக்கிறேன். பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க. அவனோட பெரிய அதிகாரி நான் தான். அவனை சொல்லி எந்த பிரச்சனையும் இல்ல. பேசாம உட்காரு. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். சரிங்க சார். என்ன சொல்லிட்டு போறான் அந்த கான்ஸ்டபிள்? இந்த இடத்தை விட்டு எந்திரிச்சாவோ இல்ல ஏதாவது வாய் திறந்து பேசினாலோ கட் பண்ண சொல்லிட்டாரு. காலர் போன், ஸ்பைனல் கார்ட் போன், எஸ் சார். எல்லாத்துலயுமே கேன்சர் டீப்பா அட்டாக் ஆயிருக்கு. ஆமா சார். டாக்டர், எங்க பாட்டியோட மெடிக்கல் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? ஒரு முக்கியமான பேஷண்ட் கேஸ் விஷயமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் வெளில உட்காருங்க, கொடுக்க சொல்றேன். ஓகே டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ, மெடிக்கல் வரைக்கும் போயிட்டு வரேன். ஃபைல் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஹாய். ஹாய். நீங்க எங்க? ரிப்போர்ட் வாங்க வந்தேன். நீங்க? நானும் ஒரு ரிப்போர்ட் வாங்க வந்தேன். உள்ள போயிட்டு வந்துறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஹலோ டாக்டர். ஹலோ. நம்ம ஏட்டையோட மெடிக்கல் ரிப்போர்ட்காக வந்தேன். அந்த ஏட்டா அந்த ஆள் என்ன பண்ணிக்கிறான் சார்? இங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட எல்லாம் அம்மா போலாட்டி உள்ள எல்லாம் கூப்பிடுறான். தயவு செய்து அந்த ஆள் சீக்கிரம் கூட்டு போங்க சார். ஓகே சார். நர்ஸ் சார், அந்த ஏட்டு ஏகாம்பரத்தோட ரிப்போர்ட்ல கொஞ்சம் சீக்கிரம் வந்தாங்க. ஓகே சார். டாக்டர், இன்ஸ்பெக்டர் பொண்ணுக்கு எல்லா செக்கப்பும் பண்ணியாச்சு. இந்தாங்க ரிப்போர்ட். அந்த பொண்ணுக்கு கேன்சர் இருக்கிற விஷயத்தை அவகிட்ட சொல்ல வேண்டாம். பாவம் ஃபீல் பண்ணுவாங்க. வெறும் அல்சர் தான், மாத்திரை மருந்து சாப்பிட்டா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகே. விஷயத்தை அவங்க பேரண்ட்ஸ்ட்ட பேச. ஓகே டாக்டர். டாக்டர், யாருக்கு கேன்சர்? வெளியில லைஃப் தொலைச்சிட்டு ஃபைல பார்த்துட்டு இருக்காளே இன்ஸ்பெக்டரோட பொண்ணு, அவளுக்கு தான் கேன்சர். டாக்டர், தனக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான வியாதி இருக்குன்னு அந்த பொண்ணுக்கு தெரியுமா டாக்டர்? தெரியாது. என் கணக்கு சரியா இருந்தா வர அமாவாசைக்குள்ள அந்த பொண்ணு செத்து போயிடுவா. ஆமா, இவ்வளவு விசாரிக்கிறீங்களே, உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியுமா? தெரியும் டாக்டர். நீங்களும் அந்த பொண்ணுகிட்ட அந்த வியாதி இருக்கிற விஷயத்த சொல்லிடாதீங்க. பாவம் இருக்கிற வரைக்குமாவது நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகட்டும். சார், ஏட்டோட ரிப்போர்ட். இந்தாங்க, முதல்ல அந்த ஆளை கூட்டு போங்க. அப்புறம் தயவு செய்து அந்த பொண்ணுகிட்ட உண்மையை சொல்லிட்டாங்க. சொல்ல மாட்டேன். போகும்போது நல்லா தானே போனாரு, இப்ப சோகமா வராரு. ஏதாவது வியாதி இருக்குமோ? இத பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில எதுவும் நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு சத்தா நாளைக்கு பால. அதனால சாவ பார்த்த யாரும் பயப்படக்கூடாது. யாரு? எல்லாரும் தான். ஏன் நீங்களும் தான். நான் ஏன் பயப்படணும்? நீங்களும் அந்த பொண்ணுகிட்ட அந்த வியாதி இருக்கிற விஷயத்த சொல்லிடாதீங்க. பாவம் இருக்கிற வரைக்குமாவது நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகட்டும். நான் குவார்டர்ஸ் தான் போயிட்டு இருக்கேன். உங்களை அப்படியே டிராப் பண்ணிட்டா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். நீங்க போங்க. ஜாக்கிரதை. ஹலோ, நீங்க பார்த்து பத்திரமா போங்க. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காளே. ஐயோ பா.